Hi students, நம்ம இந்த வீடியோல மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனோட ட்ரெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஃபிட் a straight line trend by using the method of least square for the following data அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Tabulate the trend values அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. இதுல இயரும் ப்ராஃபிட் இன் தௌசண்ட்ஸும் கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ பேசிக்கா இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வந்து y is equal to a plus bx அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இதுல y அப்படின்றது என்ன அப்படின்னா ட்ரெண்ட் வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த இயர், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு இயருக்கும் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணி இங்கே டேப்லேட் பண்ண போறோம். இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த ஏயும் பியும் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் தான். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேபிள் வேல்யூ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வர இந்த ஏ வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமேஷன் y by n அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி அந்த bன்ற கான்ஸ்டன்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு சமேஷன் ஆஃப் xy by சமேஷன் x ஸ்கொயர்ட் யூஸ் பண்ணா இந்த ஏயும் பியும் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சப்ஸ்டிட் பண்ணா ஒரு ட்ரெண்ட் வேல்யூஸும் கிடைச்சிடும். அதை எடுத்துட்டு வந்து நம்ம டேப்லேட் பண்ண போறோம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து நம்மளோட இயரை வந்து எடுத்து எழுதிக்கலாம். ப்ராஃபிட்டை வந்து y அப்படின்னு எழுதிக்க போறோம். கொஸ்டின்ல கொடுத்துருக்க இயர்ஸை வந்து டைம்ன்றதுனால டீன்னும் ப்ராஃபிட்டை வந்து ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட்டோட ஈக்குவேஷன் தான் நம்ம எழுத போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த இயர்ஸ். ஸோ இந்த டேபிளில் முதல்ல இது ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க, மற்ற எல்லாமே நம்ம தான் வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸ் வேல்யூஸ். எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட டைமிங்ல இருந்து அதோட மிட் வேல்யூவை மைனஸ் பண்றது. மிட் வேல்யூ அப்படின்றது முதல்ல இந்த டேபிள்ல எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுல மொத்தம் 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 7 கொடுத்துருக்கிறதுனால 7 அப்படின்றது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர்ல இப்ப இதுல பாருங்களேன், இதுல இந்த 2007 அப்படின்றது வந்து மிடில் இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் 3 டேர்ம் இருக்கு, இந்த பக்கம் 3 டேர்ம் இருக்கு. அப்ப இதுதான் மிடில் வேல்யூவா இருக்கு. இந்த மிடில் வேல்யூவை எடுத்துட்டு வந்து இந்த எல்லா இயர்ல இருந்தும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸை கிடைச்சிரும். நம்ம ஆக்சுவலா அதை வந்து ரெடியூஸ் பண்றோம் கொடுத்துருக்க இயர் அப்படின்னு அர்த்தம். சரி மேம், இது ஆடா இருந்தா நடுவில் ஒரு நம்பர் வரும், சப்போஸ் இது ஈவனா இருந்தா நடுவில் 2 வேல்யூஸ் வருமே. அப்படி வந்ததுன்னா அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம மைனஸ் பண்ணணும். இதுல ஒரே நம்பர் இருக்கிறதுனால ஈஸியா பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் நம்மளோட மிடில் நம்பரான 2007 அப்படின்ற இயரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ முதல்ல இங்க 2004 இருக்கு. 2007 மைனஸ் பண்ணா -3 வரும். ஏன்னா பிக் நம்பர் 2007 தான். 2005 2007 மைனஸ் பண்ணா -2. அடுத்து -1 2007 2007 மைனஸ் பண்ணா 0. அடுத்து 1 2 3 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். நமக்கு மிடில் வேல்யூ நடுவில் 0 வந்ததுன்னா கண்டிப்பாக இவங்க எல்லா எக்ஸையும் ஆட் பண்ணால் 0ன்றது தான் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இயர் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோங்களே அதை வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. 2007 தான் நம்மளோட ஆரிஜின் இயரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறதா தான் அர்த்தம். ஸோ எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுங்க. எதுக்காக ஃபைண்ட் பண்ணணும்னா பிஎஃப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தேவைப்படுறதுனால மைனஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 0 1 4 9 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை எழுதியாச்சு. அடுத்து நமக்கு இங்கே டேபிள் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நம்ம எழுதிக்கணும். அடுத்து இங்கே சமேஷன் எக்ஸ் ஒய் தேவைப்படுது. அப்போ எக்ஸையும் ஒய்யும் மல்டிபிள் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். x into y, x இங்க இருக்கு, y இங்க இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 114ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -342 கிடைக்கும். அதை எழுதிக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆக்சுவலாக இருக்கிற உங்களோட ஸ்கேல் பென்சில் ஏதாவது யூஸ் பண்ணி மற்ற பாக்ஸை இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு வெளியில தெரிகிற 2 வேல்யூஸும் மட்டும் ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணி எழுதிட்டிங்கன்னா xy கிடைச்சிரும். அடுத்து நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது 130 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் -260. அடுத்து 1ல மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் தான் வரும், அதனால -126. 0ல என்ன மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அடுத்து 1ல 138 மல்டிபிள் பண்ணால் 138. இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ XY வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது. ஏன்னா ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏயும் பியும் வேணும். ஏயும் பியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஸ்டின்ல பாருங்க. ஏவை கண்டுபிடிக்கணும்னா சமேஷன் ஒய்யை என்னால் டிவைட் பண்ணும். சமேஷன் ஒய்னா இந்த எல்லா ஒய்யையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணால் தான் ஏ கிடைக்கும். பி கிடைக்கணும்னா எக்ஸ்ஒயோட அடிஷனையும் எக்ஸ் ஸ்கொயரோட அடிஷனையும் டிவைட் பண்ணாதான் பி கிடைக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெண்ட் வேல்யூஸை இங்கே ஃபில் பண்ண முடியும். இப்போ டேபிளில் பாருங்க, டேபிளில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க எல்லா ஒய்ஸும் ஆட் பண்ணால் அதை வந்து சமேஷன் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். சமேஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 972 கிடைக்குது. அதை எழுதிக்கலாம். சமேஷன் எக்ஸ் வந்து இங்கே 0 தான். அது நமக்கு இங்கே அப்ளிகேஷனுக்கு இப்போ தேவையில்லை. பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தேவைப்படுது. சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 28 கிடைக்குது.
அதே மாதிரி சமேஷன் XY ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 3 நம்பரும் நெகட்டிவ், இந்த 3 நம்பரும் பாசிட்டிவ். நெகட்டிவ் நம்பரை தனியாக ஆட் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவ் நம்பரை தனியாக. இந்த 3 நெகட்டிவ் நம்பரையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணால் நமக்கு வந்து 728 வருது. அது வந்து -728ன்னு அர்த்தம். 3 பாசிட்டிவ் நம்பரையும் ஒன்றா ஆட் பண்ணோம் அப்படின்னா 942 கிடைக்குது. ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ், அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். சப்ட்ராக்ட் பண்ணால் 214 வருது. பிக் நம்பர் சைன் பிளஸ்ன்றதுனால இதை பிளஸ்ல எழுதணும். இதை எழுதின அடுத்த ஸ்டெப் ஏ வேல்யூவையும் பி வேல்யூயும் ஃபைண்ட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் வேல்யூஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். முதல்ல ஏவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம ஏவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா சமேஷன் ஒய் பை என் அப்படின்றது தான். சமேஷன் ஒய்யோட வேல்யூ நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கோம் 972 டிவைடட் பை என்னன்றது நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ். நமக்கு மொத்தம் 7 என்ட்ரிஸ் இருந்துச்சு. ஸோ டிவைடட் பை 7 பண்ணோம். டிவைடட் பை 7 பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 138.86 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நமக்கு ஏ. அடுத்து பி ஃபைண்ட் பண்ணணும். பி ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் XY பை சமேஷன் X ஸ்கொயர்ட் அப்படின்றது. ரெண்டு வேல்யூமே நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சமேஷன் XY வந்து 214, சமேஷன் X ஸ்கொயர்ட் வந்து 28ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண கிடைக்கிறது தான். டிவைட் பண்ண 7.64 கிடைக்குது. 7.64 தான் பியோட வேல்யூ. ஸோ ஏ ஃபைண்ட் பண்ணியாச்சு, பி ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஏ அண்ட் பி கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்மளோட ட்ரெண்ட் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமா. இப்போ ட்ரெண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு y is equal to a plus bx. ஏ வந்து இங்கே என்னது 138.86. இப்போ இந்த 2004க்கான ட்ரெண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ வேல்யூவான 138.86 கூட bx ஆட் பண்ணணும். bன்ற வேல்யூ இங்கே இருக்கு 7.64 அப்படின்னு. இந்த எக்ஸ்ன்றது 2004ஓட எக்ஸ் வேல்யூ. 2004ஓட எக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம -3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே -3 எழுதிக்கணும். 7.64 -3 மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 138.86ஓட சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றதுனால இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 115.94 கிடைக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் வேல்யூ 2004க்கானது. அடுத்து 2005ஓட ட்ரெண்ட் வேல்யூ வேணும்னா அதே ஃபார்முலா ஏ பிளஸ் பிஎக்ஸ் தான். ஏ வந்து எல்லா சமுக்கும் 138.86 அப்படின்றது கூட பிஎக்ஸ் பண்ணணும். பின்றதும் அதே 7.64 தான். ஸோ எல்லாத்துக்குமே ஏ பிளஸ் பி இன்ட்டு சம் டேர்ம் தான் வரப்போகுது. நான் ஏயும் பிளஸ் பியும் எழுதி வச்சுட்டேன். இப்போ 2005க்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -2. அப்போ இந்த 7.64ஓட ஒரு -2 மட்டும் மல்டிபிள் பண்ணும். முதல்ல மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடிஷன் போகணும். போர்ட் மாஸ் ரூல் படி கண்டிப்பாக இதை நீங்கள் முதல்ல ஆட் பண்ணக்கூடாது. இதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். அதாவது -8 15.28ன்னு வரும். இந்த 15.28 138.86ல மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 123.58 கிடைக்குது. அதுதான் நம்ம இங்கே எழுத வேண்டிய வேல்யூ. அதே மாதிரி அடுத்த டேர்முக்கு வேணும்னா நம்மளுக்கு 2006ஓட எக்ஸ் வேல்யூ -1. அப்போ இங்கே -1 அப்படின்றத மல்டிபிள் பண்ணும். ஸோ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் மட்டும் பண்ணுங்க. இப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 131.22 ஃபைனலைஸ் ஆகுது. அடுத்து கிடைக்கிற எக்ஸோட வேல்யூ வந்து 0. அப்போ b இன்ட்டு 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். 0 கூட இந்த நம்பரை ஆட் பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும். 138.86 அப்படின்றது தான் வேல்யூ. அடுத்து இங்கே எக்ஸ் வேல்யூஸ் பாருங்க 1 2 3 தான் வந்திருக்கு. அப்போ இங்கே கண்டிப்பாக 1 மல்டிப்ளை ஆயிருக்கும், இங்கே 2 மல்டிப்ளை ஆயிருக்கும், இங்கே 3 மல்டிப்ளை ஆயிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க 3 மல்டிபிள் 2 மல்டிபிள் 1ஓட மல்டிபிள் அதே டேர்ம்ஸ் தான் இங்கே வரும். என்ன இங்கே சப்ட்ராக்ஷன் ஆயிருக்கும் வேல்யூஸ், ஏன்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஆட் ஆயிருக்கும். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணால் இந்த மாதிரி வேல்யூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 146.50 கிடைக்குது. இதை நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது நமக்கு அதோட ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். இந்த வேல்யூஸ் பார்த்தாலே தெரியும் இது கண்டினியூஸா அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ல ட்ரெண்ட் லைன் ஃபிட் பண்றது. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.